പകലിലും കണ്ടു നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കരുണയായി കടലിലും കണ്ടു, വചനമായി തിരയിലും കണ്ടു നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കോരിരുൾ നോവിലും നിടറുമെൻ വഴിയിലും നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. യേശുനാഥ നിന്നെ കണ്ടു. വിരിയുമീ തളിലും കണ്ടു, എരിയുമീ തിരയിലും കണ്ടു. എന്നിലെ ശ്വാസമായി നീ നിറഞ്ഞു, എന്നാത്മാവിൻ നാളമായി നീ തെളിഞ്ഞു. ഈ നാദത്തിലും അതിൻ രൂപത്തിലും മഴവില്ലിലും തിങ്കളിൻ ചന്തത്തിലും യേശുനാഥ നിന്നെ കണ്ടു. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த நாளும் இந்த 2022ஆம் வருஷத்தில் கூட இந்த கிறிஸ்மஸை நாம் நினைவுற நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான கிறிஸ்மஸ் என்ன என்று ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு குவாலிட்டியை குறித்து நாம் பார்ப்போம். அது நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் கடவுளத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கிருபை உள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிறப்பை குறித்து உண்மையான கிறிஸ்மஸ் என்ன என்று நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கிருபையை தாரும், நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் அதன்படி கீழ்ப்படியவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளும் கூட கிறிஸ்மஸ் என்பது ஒரு நினைவுறுதலின் காரியமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்மஸ் வேளையில் கர்த்தர் குழந்தையாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபொழுது அவர் முதலாவது என்ன குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கலாம். அது கீழ்ப்படிதலுடைய காரியமாக இருக்கிறது. நாம் அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வேண்டுதல் அந்த மாதிரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. பரிசுத்த பிள்ளை, நாம் இந்த பிறப்பின் நாளைகளில் பரிசுத்த பிள்ளை நாம் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த பிள்ளையாக வந்தார் என்று. அவருடைய நாமம் இயேசு என்கிற நாமம். இங்கு வசனம் இவ்வாறாக சொல்கிறது: உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. இந்த அடையாளம், இந்த ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு குணாதிசயத்தை குறித்து பார்க்கலாம். அது அடையாளம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். அது ஒரு தாழ்மையின் அடையாளம். நாம் தாழ்மையா இருக்கிறோம் என்றால் அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து ஒரு 12 அவருக்கு விவரம் தெரிந்த நாட்கள்ல அவர் செய்த முதற் காரியம், அவரை பற்றி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவருடைய கீழ்ப்படிதல். அதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம்
51, 52 வசனங்கள் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 51வது வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்று முதலாவதாக அவருடைய பிறப்பின் காரியங்களை குறித்து அவர் வளர்ந்து வந்த பொழுது முதலாவது குறிப்பிட்ட காரியம் அவருடைய தாயார், அவர்களுக்கு என்றால் அவருடைய தகப்பனாருக்கும் அவருடைய தாயாருக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணம் இந்த குணம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையானதாக இருக்கிறது. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்தில் வைத்துக் கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தாழ்மையாக ஒரு இயல்பை ரூபம் எடுத்து நாம் அதை கீழ்ப்படிந்து அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக அந்த உதாரணத்துவமாய் அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார். இது ஒரு கீழ்ப்படிதலின் காரியம், ஒரு தாழ்மையின் காரியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய குடும்பத்துல கணவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? மனைவிக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சபைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அதுவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், மற்றவர்கள் நம் வேலை ஸ்தலத்துல நம் கூட கீழே வேலை செய்கிறவர்களை எவ்வாறு நமக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போல கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவருக்கு கூட நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதற்கு முன் உதாரணமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் என்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? 52வது வசனம், நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதையும் கூட இயேசுவானவர் என்ன பெற்றுக்கொண்டார்? இயேசுவானவர் 52வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வாறு விருத்தி அடைந்தார் என்ற காரியம். நாம் கீழ்ப்படியும் பொழுது சில காரியங்களை விருத்தி அடையும். முதலாவது ஞானத்திலும், இரண்டாவது வளர்த்தியிலும் உடல் வலிமையிலும், தேவ கிருபையிலும், மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அநேகர் நாம் வாஞ்சிக்கிறது தேவ கிருபை. முதலாவது தேவ கிருபை, இரண்டாவது இந்த உலகத்துல உள்ள மனுஷர்களுடைய தயவு. தேவ கிருபையும் தயவும் இருக்க வேண்டுமானால் நாம் செய்யற காரியங்கள் எல்லாமே நன்மையாக முடியும். அந்த மற்றவர்களுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நாம் அதில் விருத்தி அடைந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வருகிறோமா? மற்றவர்கள் மத்தியில இன்று ஒருவர் நமக்கு தயவு காட்டுகிறார்கள், நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து போது எல்லாரும் நமக்கு தயவு காட்டுகிறார்களா? வெறும் குடும்பம் மட்டும் தயவு காட்டுகிறதா? சபை தயவு காட்டுகிறார்களா? ஆண்டவர் நமக்கு தயவு காட்டுகிறார்களா? தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்கிறதா? அதற்கு முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். நாம் இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, இளையவர்கள் பெரியோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தாழ்மையின் அடையாளம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நம் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கலாம். அந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கீழ்ப்படிதல் ஒரு ஆடையின், ஒரு தாழ்மையின் அடையாளம். நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவ்வாறாக அந்த வேதம் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படுகிறோமா? அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கிறதா? நாம் தாழ்மையா இருக்கிறோம் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எவ்வாறு இயேசு ஆண்டவர் அவருடைய சிறு பிரயாணத்துல எவ்வாறு அந்த குணாதிசயத்தை கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் ஆராய்ந்து அதை கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிராக்டிக்கலாக அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராகவும் மனிதர் கண்களையும் தயவு கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இன்னொரு காரியம் பார்க்கலாம். ரோமர் 13:1 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ரோமர் 13:1, நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதிகாரம் என்றால் என்ன? நாம்
சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே கீழ்ப்படுகிறோம். சிறு பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள், வாலிபர்கள் காலேஜில் ப்ரொஃபஸருக்கு கீழ்ப்படுகிறார்கள், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறார்கள், சபை போதகருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்தோம் என்றால் நாம் ரோட்டில் செல்லும் பொழுது போலீஸ் அதிகாரிக்கு கீழ்ப்படுகிறோம், இன்னும் டிராஃபிக் ரூல்ஸுக்கு கீழ்ப்படுகிறோம், இன்னும் சகலவித சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் இங்கு ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இந்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற நாமும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவன் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், அவரும் ஒரு அதிகாரி. நாம் எப்படி பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, எப்படி நாம் அதில் அதிகாரம் கொண்டிருக்கிறோமோ, அதே அதிகாரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிகாரியாகி அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம் நம்முடைய கீழ்ப்படுதல் எவ்வாறாக இருக்கிறது? அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசு எந்த ஆவியை, அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் கொண்டிருக்க நாம் பிரயாசப்படலாம். ஒருவேளை நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று ஒரு நிமிடம் தியானித்து பார்க்கலாம். ரோமர் 1:28 இவ்வாறாக சொல்கிறது. 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க நமக்கு மனதில்லாதபடி இருந்தார். ஒருவேளை நாம் தேவனை அறிகிற அறிவிலையும் அவருடைய தியானத்திலையும் நாம் மனதில்லாது இருந்தால் அது ஒரு கீழ்ப்படியாத காரியம். அதனால நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த வசனம் இவ்வாறாக முடிகிறது, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்குள்ள விளைவு ஒரு கேடான சிந்தனை வந்து சேரும் நம்மளை. அந்த 30வது வசனம் கடைசியாக இவ்வாறாக சொல்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத உணர்வும் வாய். ஒருவேளை நாம் வேதத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்த அந்த குணாதிசயம் நமக்குள்ளே வந்துவிடும். ஒருவேளை இங்கு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது நாம் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதனால வருகிற விளைவு என்ன? ஒருவேளை கீழ்ப்படுத்ததுனால வருகிற விளைவு தேவனுடைய கிருபை நமக்கு விருத்தி அடையும், மனுஷ தயவு விருத்தி அடையும் என்று பார்த்தோம். ஒருவேளை கீழ்ப்படியவில்லை என்றால் 32வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களை என்றால் கீழ்ப்படியாதவர்களை, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும், நம் செய்கைகள்ல பலன் இல்லாமல் போகும், அது எல்லாம் செத்த கிரியையாக இருக்கும். அதைதான் ஆண்டவர் இந்த நாள்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாம் எவ்வாறு லூக்கா 2:51 எவ்வாறு அவர் கீழ்ப்படிந்ததுனால எவ்வாறு அவர் விருத்தி அடைந்தாரோ அதே போல நாமும் விருத்தி அடைய பிரயாசப்படுவோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த அறிவின்படியே அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நாட்களில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுப்பாராக. ஆமேன்.